This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, யூஸ் பண்ணி பாருங்கள். சென்னை டு பெங்களூர் நெடுஞ்சாலையில் பனிமூட்டம். ஸ்ரீபெரும்புதூர் அருகே 4 வாகனங்கள் மோதல், 5 பேர் காயம். சென்னை டு பெங்களூர் நெடுஞ்சாலையில் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பனிமூட்டம் காரணமாக அடுத்தடுத்து வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி 5 பேர் காயமடைந்தனர். ஒருவர் கைது செய்யப்பட்டார். கடந்த சில நாட்களாக மழை இல்லாவிட்டாலும் பனிமூட்டம் இருக்கிறது. பகல் பொழுதிலேயே குளிர் இருக்கிறது. இந்த நிலையில் புறநகர் பகுதிகள் காலி இடங்களில் பனிமூட்டமாக இருக்கிறது. இதனால் வாகனங்கள் முன்பகுதியில் உள்ள விளக்குகளை எரியவிட்டபடி வருகிறது. அந்த வகையில் சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பனிமூட்டம் காரணமாக வாகனங்களை மெதுவாகவும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியும் சென்று கொண்டு இருந்தன. அப்பொழுது ஸ்ரீபெரும்புதூர் பெண்ணலூரில் சாலையை கடக்க முயன்ற குதிரை மீது கார் மோதியது. இதையடுத்து 2 தொழிற்சாலைகளில் பேருந்து, காலி மது பாட்டில்களை ஏற்றி சென்ற லாரி என அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிக்கொண்டன. இதனால் 5 பேர் காயமடைந்தனர். கார் மோதியத்தில் குதிரை பலியாகிவிட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நேற்றுடன் விடை பெற்றது. இது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் கூறியிருப்பதாவது: கடந்த 2 நாட்களாக தென்கிழக்கு தீபகற்பத்தில் குறிப்பிடத்தக்க மழைப்பொழிவு இல்லை. வட இந்திய பகுதிகளில் வறண்ட காற்று வீசுகிறது. இத்தகைய காரணங்களால் வடகிழக்கு பருவமழையானது கேரளம், மகா தெற்கு உள் கர்நாடகம், தமிழகம் டு புதுவை, காரைக்கால், ராயல்சீமா, ஆந்திராவை ஒட்டிய கடலோர பகுதிகள் மற்றும் ஏனாம் பகுதிகளில் 27ஆம் தேதியுடன் வடகிழக்கு பருவமழை விடை பெற்றது. இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஆங்காங்கே பனிப்பொழிவு இருக்கும் என சொல்லப்பட்டுள்ளதால் அதிகாலை வேளையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.